Hello பசங்களா. So second midterm start ஆயிடுச்சு. second midterm ஓட அப்படியே continuation ஒரு within 10 days குள்ள half yearly வரப்போகுது. half yearlyல most of the lessons எல்லாமே cover ஆகும். So second midtermல limited portions cover ஆகும். இப்படி நிறைய hecticஆன positions வந்துருச்சு. அதுக்கப்புறமா இனி நமக்கு நல்லாவே தெரியும் இனி upcoming எல்லாமே test month தான் சொல்லிட்டு. So இதுல நான் உங்களுக்கு இன்னைக்கு என்ன செஷனோட வந்திருக்கேன்னா second midtermல wave optics நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணிருப்போம். So படிக்க ஸ்டார்ட் பண்ணதெல்லாம் ஓகே தான் மேம். ஆனா எல்லா क्वेश्चंसே என்னால ஞாபகம் வச்சுக்க முடியல. எனக்குன்னு லிமிட்டட் அமௌண்ட் ஆஃப் क्वेश्चंस இருந்ததுன்னா நான் ஈஸியா ஞாபகம் வச்சுப்பேன். சோ இப்படி நிறைய டவுட்ஸ் நமக்கு இருக்கும் இல்லையா? சோ உங்களுக்காக இன்னைக்கு வேவ் ஆப்டிக்ஸ்ல டாப் 10 புக் பேக் क्वेश्चंस அது டீடைல் பிளஸ் ப்ராப்ளம் அலாங் வித் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். சோ இந்த செஷனை பாருங்க, டெஃபினட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, நம்ம செஷனுக்குள்ள போலாமா? ஏன்னா நம்ம நிறைய படிக்கணும்ல, கடகடன்னு நம்ம செஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்லியே ஆகணும் பசங்களா. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட Xylem நீட் ரிப்பீட்டர்ஸ்க்காக பர்ஃபெக்டா ஒரு தமிழ் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோட கோர்ஸ் ஃபீ எனக்குள்ள ஹைலைட் பண்ணியிருக்கேன். பிளஸ் அதே மாதிரி உங்களுக்கு நம்மளுடைய இந்த பேட்ச்ல என்னென்ன கிளாஸஸ் பிளஸ் என்னென்ன டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாலோ அப் பண்றோம் அப்படிங்கிறதையும் நான் எனக்குள்ள உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நீட் ரிப்பீட்டர்ஸ், அதுவும் சிபிஎஸ்இ உங்களுடைய சிபிஎஸ்இ 12th அண்ட் கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தமிழ் செஷனை நம்ம இங்கனக்குள்ள ஃபாலோ பண்றோம். ஸோ கம்ப்ளீட்டா உங்களுக்கான கிளாஸ் எல்லாமே பக்காவா நம்மளுடைய நேட்டிவ் லாங்குவேஜஸ்ல தான் இருக்கும். ஸோ அதுக்கான கோர்ஸ் ஃபீயும் இங்கனக்குள்ள நாங்கள் உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்லைன் கோச்சிங், அந்த ஆன்லைன் கோச்சிங் கிளாஸஸ்ல உங்களுக்கு வேற என்னென்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ டெய்லி லைவ், ரெக்கார்டட் செஷன், பிஒய்க்யூ, பர்சனலைஸ்டு மென்டாரோட கான்ட்ரிபியூஷன் வரைக்குமே உங்களுக்காக செப்பரேட்டா இருக்கும். ஸோ மறந்துடாதீங்க, லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மேம் எனக்கு ஃபாஸ்டா பேட்சஸ் நான் முடிக்கணும், கடகடன லெசன்ஸ் முடிச்சுட்டு நான் வந்து மூவ் அப் பண்ணணும்னு நினைக்கிறேன் மேம், நான் டெஸ்ட் சீரீஸ்க்கு போகணும். ஸோ குயிக்கா லெசன்ஸ் முடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்காகவே ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச் எனக்குள்ள உங்களுக்காக லான்ச் ஆயிருக்கு. ஸோ நீட் 2026 நீங்க கிராக் பண்ணணுமா, வித்தின் 5 monthsல கிராக் பண்ணணுமா? ஸோ டெஃபினட்டா இந்த பேட்ச் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கான கோர்ஸ் ஃபீ இங்க ஹைலைட் பண்ணிருக்கோம். ஸோ இதே மாதிரி இதுலயும் ஸ்பெசிஃபை பண்ணி நம்ம என்னென்னலாம் கொடுக்குறோங்கிறதையும் ஹைலைட் பண்ணிருக்க சொல்லியிருக்கேன் பசங்களா. ஸோ மறந்துடாதீங்க, இட் இஸ் அ மெகா ஆஃபர். ஸோ லிமிடெட் சீட்ஸ் மட்டும்தான் இருக்கு, மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. மேம் நோட்ஸ் வேணுமே, நம்ம கிளாஸ் டீச் பண்றதுக்கான நோட்ஸ் வேணுமே, எங்க இருந்து எடுக்கிறது? இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணி சிம்பிளா நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இன்னைக்கான கிளாஸ்க்கான நோட்ஸ் அங்க அப்டேட் ஆயிரும், எடுத்துக்கலாம். ஓகே, நம்ம வேவ் ஆப்டிக்ஸ்ல டாப் 10 கொஸ்டின்ஸ், இந்த கொஸ்டின் நான் படிச்சுட்டு போறேன், எனக்கு ஒரு கொஸ்டின் வரணும், அவ்வளவுதான். இதுதான் என் மைண்ட் செட். இல்லைன்னா இந்த கொஸ்டின்ஸ் நான் விடாம படிக்கணும். மேம் நல்ல வேலை நீங்க சொல்லிட்டீங்க, இல்லைன்னா நான் விட்டுட்டு போயிருந்திருப்பேன். அந்த ஒரு கொஸ்டின்னால அந்த லெசனுக்கு போட்ட எஃபர்ட்டே வேஸ்டா போயிருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படியே போக ஆரம்பிக்கலாம். ஸோ எடுத்ததும் ப்ரூவ் த லா ஆஃப் ரிஃப்ராக்ஷன் யூசிங் ஹியூஜன்ஸ் பிரின்சிபல் அப்படிங்கிறத நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வரக்கூடிய பேசிக் டவுட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இதுல வந்து ரிஃப்ராக்ஷன் மட்டுமா வருமா, ரிஃப்ளெக்ஷன் வராதா? இவங்க ரெண்டு பேருமே பேர் தான். ஒரு இயர்ல எனக்கு ரிஃப்ளெக்ஷன் கொடுத்தா இன்னொரு இயர்ல எனக்கு ரிஃப்ளெக்ஷன் போகும். இப்படிதான் ரெண்டு பேருமே ஆல்டர்னேட்டிவா வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு கொஸ்டினையும் படிக்கணும்னு நினைக்கிறியா? நான் கம்பல்சரி படிச்சிடணும், தாராளமா படிக்கலாம், பிரச்சனையே கிடையாது. ஸோ நான் இங்க ரிஃப்ராக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கிறது உனக்கு கன்ஃபியூஷன் ஸ்டேட் நிறைய அந்த இடத்துல கொடுக்குங்கிறதுக்காக ரிஃப்ராக்ஷன் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ரிஃப்ராக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு ஒரு வேவ் வந்து டைவர்ட் ஆகி, அதாவது டிவிஏ, நமக்கு ஒரு வேவ் வந்து பெண்ட் ஆகி மூவ் ஆகும். அப்படி பெண்ட் ஆகி மூவ் ஆகிற வேவ் வந்து ரிஃப்ராக்ஷன் ப்ராசஸை வந்து நமக்கு எடுத்துட்டு வரும். அந்த ரிஃப்ராக்ஷனை ஹியூஜன்ஸ் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றாரு, அதை பாயிண்ட் பை பாயிண்டா உங்களுக்கு எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் நான் இந்த இடத்துல உங்களுக்கு ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே ஏபி அப்படிங்கிற வேவ் வந்து நம்மளுடைய இன்சிடென்ட் வேவ் ஃப்ராண்ட். ஸோ இங்கே டயக்ராம்ல இருக்கு பாருங்க, நம்மளுடைய ஏபி அப்படிங்கிறது ஹைலி இன்சிடென்ட் வேவ் ஃப்ராண்ட். ஸோ இன்சிடென்ட் வேவ், அது வேவ் ஃப்ராண்ட் அப்படியே அடுத்தடுத்து கொண்டு போகும். அதனால நான் வேவ் ஃப்ராண்ட் அப்படின்னு சொல்றேன். ஸோ அப்போ பாயிண்ட் வைஸ் நோட் பண்ணிடலாமா மேம்? பாயிண்ட் வைஸ் நோட் பண்ணா பெட்டரா இருக்கும். ஸோ டெஃபினட்டா பாயிண்ட் வைஸ் நான் உங்களுக்கு நோட் பண்ணிடுறேன். அப்ப ஏபி அப்படிங்கிறது வேற யாரும் கிடையாது, திஸ் இஸ் சிம்பிளி a இன்சிடென்ட் வேவ் அப்படிங்கறத எடுத்துக்கலாம். அந்த வேவ் டயக்ராம்ல எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க, இட் இஸ் இன் த ரேரர் மீடியம். எஸ்,
உங்களுக்கு இது ரேரர் மீடியம்ல இருக்கு. அப்ப ஏ பி டேஷ் அப்படிங்கிறது யாரா இருப்பாங்க? ஸோ ஏ டேஷ் பி டேஷ் அப்படிங்கிறது கண்டிப்பா பெண்டான வேவ் தான். அந்த பெண்டான வேவை நான் என்னன்னு சொல்றேன்? ரிஃப்ராக்டட் வேவ் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். அந்த பெண்டிங் எதனால நடக்குது? ஒரு மீடியம்ல இருந்து இன்னொரு மீடியம்க்கு போறனால நடக்குது. ஸோ இட் இஸ் இந்த டென்சர் மீடியம். ஸோ இங்கனக்குள்ள நீங்க எல் அண்ட் எம் அப்படிங்கறத வந்து எல் அண்ட் எம்மா இருந்தாலும் சரி and L dash M dash இருந்தாலும் சரி, இவங்க ரெண்டு பேருமே perpendicular lines தான். ஸோ ஒருத்தர் யாருக்கு ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய இன்சிடென்ட் வேவுக்கு நீங்க perpendicular லைன் ட்ரா பண்ணியிருக்கீங்க. இன்னொருத்தவங்க எங்க ட்ரா பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுடைய ரிஃப்ராக்டடுக்கு நீங்க perpendicular லைன் நீங்க ட்ரா பண்ணியிருக்கீங்க. ஓகே, நம்ம அடுத்த பாயிண்ட்டுக்கு மூவ் அப் பண்ணலாம். ஸோ டைம் இஸ் அ மேட்டர். இங்கனக்குள்ள பெயின் கேல்குலேஷனா உங்களுக்கு டைம் அப்படிங்கறதான் எடுத்துப்பீங்க. ஸோ time, velocity changes, then distances. இததான் இங்கனக்குள்ள பாயிண்டா எடுத்துப்பீங்க. அப்போ இங்கனக்குள்ள நான் ஹைலைட் பாயிண்டிங்ல உங்களுக்கு என்ன டினோட் பண்றேன்? ஸோ பெர்பெண்டிகுலர் லைன் எல்லாமே நம்ம டிரா பண்ணியாச்சு. இங்கனக்குள்ள எல் இருக்கு, அதே மாதிரி எல் டேஷ் இருக்குன்னு எல்லாமே நம்ம சொல்லியாச்சு. ஸோ என்னுடைய வரக்கூடிய வேவ் இந்த சர்ஃபேஸ்ல எனக்கு டச் பண்ணுது. ஸோ டச் பண்ணுது. அதே மாதிரி இங்கனக்குள்ள டிராவலிங் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பி டு பி டேஷ் அப்படிங்கிற டிராவலிங் டிஸ்டன்ஸ் ரீச் பண்ணி எனக்கு இந்த பாயிண்ட்ல நமக்கு டச் பண்ணுது. ஸோ அந்த டச் பண்ற பாயிண்ட் நான் பி டேஷ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஏல இருந்து வரக்கூடிய பாயிண்ட் எனக்கு பெண்ட் ஆகிற வேல்யூவை நான் ஏ டேஷ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்றேன். அப்ப இந்த ஏ டேஷும் பி டேஷும் எனக்கு என்னவா பிஹேவ் பண்றாங்க? ஒரு ரிஃப்ராக்டட் வேவா எனக்கு இங்கனக்குள்ள பிஹேவ் பண்றாங்க. ஸோ என் அண்ட் த என் டேஷ் அப்படிங்கிறது யூ ஆல்ரெடி நோ இட் இஸ் அ நார்மல் லைன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ as per refraction நான் அடுத்து சொல்ல போறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இந்த இன்சிடென்ட் இந்த வேவ் வந்திருக்காங்க, அவங்க சர்ஃபேஸ் பி டேஷ்ல டச் பண்றாங்கன்னு சொல்லிட்டு வெலாசிட்டி சேஞ்ச் ஆகும். வெலாசிட்டி எங்க இருந்து எங்க போகும்போது சேஞ்ச் ஆகும்? உங்களுக்கு இனிஷியல் வெலாசிட்டி ரேரர் மீடியம்ல இருந்து டென்சர் மீடியம்க்கு போகும்போது வெலாசிட்டி கம்மியாகும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், கம்மியாகும். அப்ப என்னுடைய வெலாசிட்டி ஃபேக்டர் தான் என்னோட அடுத்த பாயிண்ட். the v1 velocity is greater than the v2 velocity. அப்ப நான் டைம் கால்குலேட் பண்றேன். the time is a b dash traveling distance போட்டு காமிச்சனா the time is equal to distance by velocity, that is a v1. அதே மாதிரி bending wave நான் போட்டு காமிச்ச distance, that is a a dash divided by v2. ஸோ இப்போ ஃபர்தரா என்ன பண்ணலாம்? நம்ம b dash that is a time ரெண்டுமே ஈக்குவல். அப்போ ரெண்டையும் நீங்க ஈக்குவல் பண்ணி சிம்பிளிஃபை பண்றீங்கன்னா a dash is equal to v1 divided by v2. ஸோ இதுதான் உங்களுக்கு வெலாசிட்டியில கிடைச்சிருக்கிறது. உங்களுக்கு வெலாசிட்டி v1 by v2 is a basic ratio. இதை அப்படியே ஆப்டிக்ஸ்ல கொண்டு போனீங்கன்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸா அது சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ இதுல இருந்து நீங்க என்ன ப்ரூஃப் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்றீங்க? இந்த டேர்மை தான் நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அதாவது laws of refraction நீங்க ப்ரூஃப் பண்ணணும். அப்ப ப்ரூஃப் பண்றதுக்காக இந்த இடத்துல I'm just taking the angle of incidence. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படிங்கறத நான் எடுத்துக்கிறேன். அப்ப ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸை இங்கனக்குள்ள நான் எங்க எடுக்கிறேன்னு பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட், ரொம்ப கிளியரா நீங்க எடுக்கணும். ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ்க்கு நான் போறேன். ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸுங்கிறது இங்க ஐ இருக்கு, இங்க ஐ இருக்கு, பட் ரிலேட் ஆகிற டேர்மை தான் நான் எடுக்கணும். ஸோ ரிலேட் ஆகிற டேர்ம் நான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எங்க ப்ரப்போஸ் ஆகும்னு சொல்லி பாருங்க. ஃபர்ஸ்ட் இங்கனக்குள்ள இருக்கிற டேர்மையே நம்ம மெயினா ஈக்குவேஷனா எடுத்தோம்னா ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் இஸ் NAL. அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறவங்க பேரோட பாருங்க, ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் எனக்கு எப்படி டிராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டோட்டல் ஆங்கிள் எனக்கு 90 டிகிரியா இருக்கு. இதுல ஹாஃப்னு சொல்ல முடியாது, லிமிட்டட் ஆங்கிள் தான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். கரெக்டுங்களா? நல்லா பாருங்க, இது எனக்கு 90 டிகிரி இருக்கு, இதுதான் ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அப்போ இந்த இடத்துல இந்த 90 டிகிரியில இருந்து நான் இந்த பி டேஷை சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா எனக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் கிடைச்சிரும். ஸோ அதை தான் நான் இப்போ உங்களுக்கு தியரமா இங்கனக்குள்ள ப்ரப்போஸ் பண்றேன். ஸோ ஈக்குவேஷன்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் பசங்களா, மறந்துடவே கூடாது. ஸோ ஆல்ரெடி எடுத்த ஆங்கிள் NAL அதை 90 டிகிரியில இருந்து நீங்க சப்ராக்ட் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் 90 டிகிரியில இருந்து நீங்க ஆங்கிள் ஆஃப் NAB சப்ராக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் B dash கிடைச்சிரும். இது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணிக்கலாம். திஸ் இஸ் த ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். ஓகே, அடுத்து என்ன வேணும்? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் வேணும்.
அப்போ நான் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷனுக்கு மூவ் அப் பண்ணுறேன். என்னுடைய ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் பாருங்கள் அதே மாதிரி R is equal to N dash B dash M dash. அதே மாதிரி 90 டிகிரி மைனஸ் N dash B dash A dash. அப்போ ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் எனக்கு A dash B dash Aன்னு கிடச்சிரும். அப்போ இதை நம்ம அப்படியே ஈக்குவேஷனில் கொண்டு போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படியே ஈக்குவேஷனில் கொண்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா அதை ஸ்னெல்ஸ் லா sin I divided by sin R is equal to velocity V1 divided by V2. ஸோ velocity V1 V2க்கு பதிலாக இங்கே எடுத்த ஈக்குவேஷனை நான் அப்ளை பண்ணுறேன். sin I by sin R is equal to B dash divided by A B dash then A dash divided by A B dash அப்படிங்கிறத நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ அப்போ அப்ளை பண்ணலாம். A dash B dash gets cancelled, therefore B dash divided by A dash. This is a velocity V1 divided by V2. இதை நான் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் மியூன்னு சொல்லலாம். புக்கில் நமக்கு என்னன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கனக்குள்ள ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் N2 divided by N1 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக ஹைலைட் பண்ணிக்கிறோம். அவ்வளோதான். தென் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி இங்கனக்குள்ள ஈக்குவேஷன் சிம்பிளிஃபை பண்ணால் போதும். நீங்கள் முக்கியமாக எடுக்க வேண்டியது சில பர்டிகுலர் ஆங்கிள்ஸ் மட்டும்தான். அந்த சில பர்டிகுலர் ஆங்கிள்ஸ் என்னென்னங்கிறத நான் இங்கே உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டிய ஆங்கிள் என்ன அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுக்க வேண்டியது ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். அதில் நீங்கள் மறக்காமல் எடுக்க வேண்டியது BA B dash கன்சிடர் பண்ணிக்கோங்க. தென் ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் அதில் கன்சிடர் பண்ண வேண்டியது A dash B dash A dash B dash A எங்கே மேம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா திஸ் இஸ் அ A dash B dash A. பாருங்கள் ரிஃப்ராக்ஷனுக்கு கரெக்டாக டயக்ராமில் இருக்குது. ஸோ டயக்ராம் போட்டுட்டாவே நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். தென் sin I divided by sin R ஈக்குவேஷனுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். therefore sin I divided by sin R. So sin I ஓட வேல்யூ is opposite, that is a B dash divided by hypotenuse, that is a AB dash. Then sin R ஓட வேல்யூ opposite A dash divided by AB dash. இந்த மூணு ஈக்குவேஷனை மட்டும் மறந்துடாதீங்க பசங்களா. இதுதான் ஃபைனலாக நீங்கள் ப்ரூஃப் பண்ணுறதுக்கே கொண்டு வரட்டும். ஸோ அதனால கிளியராக ஞாபகம் வச்சுட்டு மூவ் அப் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு ஹைலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு கொஷின் பார்த்தாச்சு. அந்த ஒரு கொஷினில் நான் இங்கே உங்களுக்கு எதை ப்ரூஃப் பண்ணிட்டேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ரிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற டேர்மை கிளியராக நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷினுக்கு மூவ் அப் பண்ணலாம். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட். எக்ஸாக்ட்லி இந்த YDSCல இருந்து கம்பல்சரி நமக்கு ஒரு கொஷின் வரும். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்ல இருந்து கம்பல்சரி நமக்கு ஒரு கொஷின் வரும். ஸோ இப்போ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை தான் நான் உங்களுக்கு இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இந்த யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பிரிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எடுத்ததும் நம்ம டக்குன்னு ஸ்டேட் போர்டில் எழுத முடியாது. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் ஆடப் பண்ணணும் தான். பிகாஸ் நமக்கு வேற எந்த சான்ஸுமே கிடையாது. கொஞ்சம் பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் ஆடப் பண்ணுங்க. ஒரு தியரிட்டிக்கல் ஆடப் பண்ணுங்கப்பா, ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நான் இங்கனக்குள்ள இந்த YDSCக்கு எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இதெல்லாம் ஹிண்ட் பாயிண்ட்ஸ் பசங்களா. ஜஸ்ட் லைக் தட்னு ஒரு கிளான்ஸ் ரீட் பண்ணிட்டு போயிடலாம். டெரிவேஷனில் நீங்கள் பயங்கர கான்ஷியஸாக இருக்கணும். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். நீங்கள் இந்த இடத்துல ஒரு சோர்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, அந்த சோர்ஸ்ல இருந்து S1 அண்ட் S2 அப்படிங்கிற அந்த ஸ்லிட்ஸ் வழியாக அந்த சோர்ஸை நீங்கள் அனுப்புறீங்க. S1 அண்ட் S2 அப்படிங்கிற ஸ்லிட்ஸ் வழியாக அந்த சோர்ஸை நீங்கள் அனுப்புறீங்க. ஓகே, அந்த ஸ்லிட்ஸ் வழியாக வரக்கூடிய சோர்ஸ் எதை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறோம்? இட் வில் ஃபார்ம் அ வேவ் ஃப்ரண்ட். இது ஒரு வேவ் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணும். எல்லாமே வேவ் ஃப்ரண்ட்டை ஃபார்ம் பண்ணுமா? கிடையாது. அது எப்படிப்பட்ட சோர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கணும்? இட் ஹேஸ் டு பி எ கொஹரண்ட் சோர்ஸ். ஒரு கொஹரண்ட் சோர்ஸாக இருந்ததுன்னா அதுலேருந்து வேவ் ஃப்ரண்ட் ஃபார்ம் ஆகிறதுல இருந்து எனக்கு என்ன டேர்ம் ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபரன்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த இன்டர்ஃபரன்ஸ் அப்படிங்கிறத அந்த ஃபேக்டரை டிசைட் பண்ணுற அந்த இன்டர்ஃபரன்ஸ் எங்கே ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ அடுத்த பாயிண்ட்டை நான் தியரிட்டிக்கல் எழுதுறேன்னா என்னுடைய சோர்ஸுக்கும் என்னுடைய ஸ்க்ரீனுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸை வந்து நான் கேபிட்டல் டின்னு மென்ஷன் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம இங்கனக்குள்ளே எழுதிடுறோம். தென் ஐபீஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு அந்த இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் தெரியும். ஸோ ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்கும்? இன்டர்ஃபரன்ஸ் பேட்டர்ன் மட்டும் தெரிஞ்சால் பத்தாது. ஃப்ரிஞ்சஸ் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரிஞ்சஸ் யூனிஃபார்மாக இருக்கும். அதை இன்னொரு டேர்மில் நம்ம டினோட் பண்ணலாம். தட் இஸ் இன்டென்சிட்டி இஸ் யூனிஃபார்ம்.
uniform. Intensity uniform இருக்கும். This is the biggest difference between the diffraction and the interference. Okay. இப்போ இந்த இடத்துல எல்லாத்தையுமே நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ ஹைலைட் பண்ணிட்டு நம்ம டயக்ராம்க்கு போகலாம். ஸோ டயக்ராம்க்கு போனதுமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நமக்கு இவங்க எதை டினோட் பண்ண எடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த இடத்துல எனக்கு வேவ் ஆர் இன்டர்ஃபரன்ஸ் இந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். பக்கா ஸ்ட்ரெயிட் லைன்ல வரும் நான் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் எனக்கு அது ஸ்ட்ரெயிட் லைன்ல வராமல் கொஞ்சம் பார்த்து இந்த மாதிரி தள்ளி போயிடும். அப்போ சென்டர்ல இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் மூவ் அப் ஆச்சோ அதோட பொசிஷனை வந்து நான் ஒய் அப்படிங்கிற டிஸ்டன்ஸ்ல வச்சுப்பேன். எதனால இப்படி தள்ளி போச்சுன்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிங்கன்னா மேத்தமெட்டிக்கலாக இங்கே ஒரு பர்பண்டிகுலர் லைன் ட்ரா பண்ணுவேன். இந்த டெல்டா தான் எனக்கு டீவியேஷன் அண்ட் பாத் டிஃபரன்ஸாக ஒர்க் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் ரீசன்னால தான் அது தள்ளி போயிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிட்டு ஈக்குவேஷன்ஸை எழுத ஆரம்பிக்கலாம். ஸோ லெட் அஸ் கால்குலேட் sin theta. இந்த இடத்துல தான் தீட்டா இருக்கு. ஸோ sin theta இஸ் ஆப்போசிட் பை ஹைப்போடெனியஸ். ஸோ இந்த இடத்துல தீட்டா இருக்கான்னு பாருங்க. ஸோ இங்கனக்குள்ள தீட்டா இருக்கு. இதோட ஆப்போசிட் இஸ் அ டெல்டா அண்ட் ஹைப்போடெனியஸ் நீங்க இங்கே தான் கன்சிடர் பண்ணணும். ஸோ தட் இஸ் அ டி. அப்போ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். தட் இஸ் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டி sin theta. அதே மாதிரி நான் இங்கனக்குள்ள எனக்கு இன்னொரு 2 பேரும் வேணும். அதுக்காக நான் என்ன பண்றேன்னா இங்க இருக்கிற ஆங்கிளை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ இங்க இருக்கிற ஆங்கிளை கன்சிடர் பண்ணி tan theta நான் கால்குலேட் பண்றேன். சரிங்களா? ஸோ அப்போ தட் இஸ் tan theta is equal to y divided by d. Actually இங்க sin theta நாலும் tan theta நாலும் the value is very very small. So consider as a theta. அப்போ என்னுடைய ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனும் என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷனும் தீட்டான்னு அலைன் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டி இன்டூ தீட்டா. என்னுடைய செகண்ட் ஈக்குவேஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஒய் டிவைடட் பை டி கொண்டு போய் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன் அப்படின்னா ஐ வில் கெட் த மெயின் ஈக்குவேஷன் டெல்டா இஸ் ஈக்குவல் டு டி ஒய் டிவைடட் பை கேபிட்டல் டி. அப்போ எனக்கு இந்த இடத்துல டெல்டா அப்படிங்கிற இந்த பாத் டிஃபரன்ஸ் எனக்கு மாறணும் அப்படின்னா யாரெல்லாம் இருக்கணும்? ஸ்மால் டிங்கிற ஸ்லிட் டிஸ்டன்ஸ் வேணும், கேபிட்டல் டி அப்படிங்கிற ஸ்கிரீன் அண்ட் சோர்ஸ் டிஸ்டன்ஸ் வேணும், தென் ஒய் அப்படிங்கிற அந்த பொசிஷன் வேணும். ஸோ இந்த 3 பேரையும் பொறுத்து என்னோட பாத் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணாம YDSCல இருந்து கம்பல்சரி கொஸ்டின் வரும் நமக்கு தெரியும். ஸோ இப்போ நான் அடுத்து கண்டினியூஸாக என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கண்டிஷன் ஃபார் டார்க் ஃப்ரிஞ்ச் அண்ட் பிரைட் ஃப்ரிஞ்சுக்கு நான் போகிறேன். ஸோ கண்டிஷன் ஃபார் பிரைட் ஃப்ரிஞ்சஸ் நம்ம இங்கனக்குள்ளே எடுத்துக்கலாம் பசங்களா. ஸோ பிரைட் ஃப்ரிஞ்சஸ் அப்படின்னு எடுத்துட்டாவே ஃபர்ஸ்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது த பாத் டிஃபரன்ஸ் ஷுட் பி n lambda. என்னங்கிறது 0th ஃப்ரிஞ்ச், ஃபர்ஸ்ட் ஃப்ரிஞ்ச், செகண்ட் ஃப்ரிஞ்ச், தேர்ட் ஃப்ரிஞ்ச், ஃபோர்த் ஃப்ரிஞ்ச் என்ன நம்பராக வேணாலும் இருக்கலாம். ஆல்ரெடி உங்களுக்கு டெல்டாவோட வேல்யூ இப்போ தான் கால்குலேட் பண்ணுங்க. LHS ஈக்குவல் யூ கேன் ஈக்குவேட் த n RHS ஈக்குவல் யூ கேன் ஈக்குவேட் த LHS. therefore n lambda dy divided by capital D. y தான் எனக்கு வேணும். ஸோ அப்போ நான் y இங்கே உங்களுக்கு கால்குலேட் பண்ணுறேன். ஸோ y கால்குலேட் பண்ணோன்னா தட் y இஸ் ஈக்குவல் டு கவனமாக பாருங்க n lambda capital D divided by small d. So this is the condition for the bright fringe. ஸோ ஃப்ரிஞ்ச் வித் உங்களுக்கு பிரைட்டாக வேணும்னா கேபிட்டல் டி டிஸ்டன்ஸை அதிகப்படுத்தணும், ஸ்மால் டி டிஸ்டன்ஸை கம்மியாக்கணும். எல்லா கொஸ்டினையுமே நமக்கு சிம்பிளாக ஒரே மாதிரி கேட்பாங்கன்னு நினைக்கக்கூடாது. சில கொஸ்டின்ஸ் தியாரிட்டிக்கல்லையும் கேட்பாங்க. இப்போ நான் அப்படியே கண்டிஷன் ஃபார் த டார்க் ஃப்ரிஞ்ச் நான் மூவ் அப் பண்ணுறேன். ஸோ டார்க் ஃப்ரிஞ்ச் இஸ் அ மேக்ஸிமாஸ் மினிமாஸ் சொல்லும் போது டார்க் ஃப்ரிஞ்ச் மினிமான்னு சொல்லுவீங்க. ஸோ பாருங்க டெல்டா இஸ் ஈக்குவல் டு 2n - 1 ஆஃப் லாம்டா பை 2. இதுதான் அதோட ஈக்குவேஷன். மேம் ஏன் 1 - 1? ஏன்னா சென்டர் ஃப்ரிஞ்ச் இஸ் ஆல்வேஸ் பிரைட். அது 0ன்னு ஸ்டார்ட் ஆகும்போது என்னுடைய டார்க் ஃப்ரிஞ்ச் அடுத்து இருக்கக்கூடியது 1ன்னு தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அப்போ தியரம் படி திஸ் இஸ் அ சென்டர் ஃப்ரிஞ்ச் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா திஸ் இஸ் 0ன்னு ஸ்டார்ட் ஆகும்போது அங்க அது ஃபுல்லா எனக்கு 0வா இருக்கும். அப்போ அடுத்த பிரைட் ஃப்ரிஞ்ச் எனக்கு 1ன்னு வரும். ஆனா இங்க எனக்குள்ள இருக்க டார்க் ஃப்ரிஞ்ச் அப்பதான் 1ன்னே ஸ்டார்ட் ஆயிருக்கும். இது 0 1 2 கவுண்ட் வரும்போது தான் இது 1 அப்படிங்கிற சிங்கிள் கவுண்ட்டுக்கே வரும். ஸோ அப்போ அகெயின் த டெல்டா இஸ் ஈக்குவல் டு dy டிவைடட் பை கேபிட்டல் டி. ரெண்டையும் நான் அலைன் பண்ணனா ஐ வில் கெட் கேபிட்டல் டி டிவைடட் பை ஸ்மால் டி ஆஃப் 2n - 1 ஆஃப் லாம்டா டிவைடட் பை 2 அப்படிங்கிறது எனக்கு பக்காவா கிடைச்சிச்சு. சரி, ஓகே.
இந்த பாயிண்ட்ஸ் இதோட மட்டும் அலைன் பண்ணிரலாமா? நோ, முக்கியமான ஒருத்தரையும் சேர்த்து கால்குலேட் பண்ணணும். அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா டெஃபினெட்லி அது நமக்கு பேண்ட்விட்த் தான். அப்ப நான் பேண்ட்விட்த் கால்குலேட் பண்றேன். ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, இன்டர்ஃபரன்ஸ்ல அது டார்க்கா இருந்தாலும் சரி இல்ல பிரைட்டா இருந்தாலும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் பேண்ட்விட்த் வில் பி ஈக்குவல். அதை மறந்துடவே கூடாது. அது டார்க்கா இருந்தாலும் சரி பிரைட்டா இருந்தாலும் சரி. பேண்ட்விட்ங்கிறது என்ன? ஒரு வேவுக்கும் அடுத்த வேவுக்கும் இடையில இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். இதுதான் என்னைய பொறுத்த வரைக்கும் பேண்ட்விட்த். அப்ப அந்த பேண்ட்விட்த் நான் கால்குலேட் பண்றேன் பாருங்க. பேண்ட்விட்த் is simply denoted as beta. So beta is equal to ஒரு பொசிஷனோட 1 minus இன்னொரு பொசிஷன். So 4 minus 3, 6 minus 7, no 7 minus 6, 10 minus 9. அப்படி சப்ராக்ட் பண்றனால தான் இந்த இடத்துல n plus 1ன்னு ஆட் அப் பண்ணியிருக்கோம். ஸோ சப்ராக்ட் பண்ணலாம். அப்போ இங்கே எனக்குள்ள பாருங்க, கேபிட்டல் D divided by small d of n plus 1. n-க்கு பதிலா n plus 1 lambda, then d small d n lambda. அப்போ இங்கே இருக்கிற காமனான டேர்ம் எல்லாம் தூக்கி நீங்கள் வெளியில் போட்டுருவீங்க. அப்போ காமன் எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டீங்கன்னா தட் இஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு டி லாம்டா. உள்ள மிச்சம் இருக்கிறது n plus 1 minus n கெட்ஸ் கேன்சல். பீட்டா எனக்கு யாரையுமே டிபெண்ட் பண்ணி இல்லை. என்ன டிபெண்ட் பண்ணி இல்லை, அதாவது நம்பர்ஸ் ஆஃப் ஃப்ரிஞ்சஸை டிபெண்ட் பண்ணி இல்லை. எதை டிபெண்ட் பண்ணி இருக்கு? திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த பீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த distance between the source and the screen. Beta is inversely proportional to the slit distance and beta is directly proportional to the wavelength. அப்படிங்கிற டேர்மை இங்கனக்குள்ள நம்ம பக்காவா ஃபினிஷ் பண்றோம். ஸோ இந்த கொஸ்டினை மறக்காம பார்த்துட்டு போயிடணும் பசங்களா. திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நான் இங்க உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? ஸோ இந்த கொஸ்டினை எக்காரணத்தை கொண்டும் விட்டுட்டு போகக்கூடாது. கிளியரா என்ன பண்ணிட்டு போயிடணும்? கம்பல்சரி பார்த்துட்டு போயிடணும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த கொஸ்டின் பக்காவா நம்ம எடுத்து எழுதியாச்சு. பேண்ட்விட்த் கால்குலேட் பண்ணிட்டோம். ஸோ டெல்டா கால்குலேட் பண்ணியாச்சு. இதில் எனக்கு டவுட்டே வேண்டாம். டார்க் ஃப்ரிஞ்ச் பிரைட் ஃப்ரிஞ்சஸ்க்கான ஈக்குவேஷன் டிரைவ் பண்ணிட்டேன். நான் ரொம்ப ஷார்ட் நோஸாக சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அதை நம்ம ரொம்ப அழகாக கிளியர் பண்ணிட்டோம். ஸோ பிரைட் அண்ட் டார்க்கு எனக்கு பார்த்து டிஃபரன்ஸ் கேட்டிருந்தாங்க, பீட்டா கேட்டிருந்தாங்க. எல்லாத்தையுமே டாப் டு பாட்டம் நான் கிளியர் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்த ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அடுத்த ரிப்பீட்டட் கொஸ்டினா எனக்கு இந்த இடத்துல இருக்கிறது பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்க இங்கனக்குள்ள உங்களுக்கு? ஸோ டிஸ்கஸ் த எக்ஸ்பிரிமெண்ட் டு டிட்டர்மைன் த வேவ்லென்த் மோனோக்ரோமேட்டிக் லைட் யூசிங் diffraction grating. ஸோ இது நம்மளுடைய 9th கொஸ்டின். ஸோ புக்கில் வந்துட்டு நமக்கு 9th கொஸ்டினாக இருக்கிறத இங்கனக்குள்ள நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ புக்கில் எத்தனாவது நம்பராக இருக்குது? 9th கொஸ்டினாக இருக்குது. சரி, ஓகே. ஸோ இப்போ அண்ட் டிஸ்கஸ் த எக்ஸ்பிரிமெண்ட், determine the wavelength of monochromatic. Okay, determine the wavelength of monochromatic grating அப்படின்னு சொல்லியாச்சு. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதாவது நம்ம 12th பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் அப்படிங்கிற எக்ஸ்பிரிமெண்ட் தான். கிரேட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்பெக்ட்ரோமீட்டர் எக்ஸ்பிரிமெண்ட். அதை யூஸ் பண்ணி நீங்க வேவ் லென்த் கால்குலேட் பண்ணுவீங்க ஒவ்வொரு கலருக்கும். அப்போ இங்கனக்குள்ள வேவ் லென்த்னு வரும்போதே யூ ஹாவ் டு டேக் த ஹிண்ட் வேர்ட். நீ ஃபைனல் ஈக்குவேஷன் வேவ் லென்த் எழுதிட்டு வரணும். மேம் இதை ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி எங்களுக்கு பாயிண்ட் சொல்லுங்க. ஸோ கடகடன் இதோட பாயிண்ட்ஸ் நான் எழுதணும். தியரியா இருக்கிறனால மறந்து போயிடுது. ஸோ அப்போ என்ன பண்ணலாம்? நம்ம தியரியா இருக்கிறனால மறந்து போயிடுதுன்னு சொல்லிட்டு ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க இந்த இடத்துல என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது எதை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது? இது உங்களுக்கு டைஃப்ராக்ஷன் பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது. ஸோ டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டர், அதை நம்ம ஒரு எக்ஸாக்டா ப்ரிசைஸா எழுதிக்கலாம் பசங்களா. ஸோ டைஃப்ராக்ஷன் கிரேட்டிங் அண்ட் ஸ்பெக்ட்ரோமீட்டரை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரல் லைன்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வேவ் லென்த் கால்குலேட் பண்ணும்போது ரொம்ப அக்யூரட்டாக இது மெஷர் பண்ணி உங்களுடைய வேவ் லென்த்தை கொடுக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும்? யூ ஹாவ் டு, நீங்கள் அப்படியே இந்த ப்ராக்டிக்கல் பண்ணுவீங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. போனது ஸ்பெக்ட்ரோமீட்டரில் அப்படி கிரேட்டிங்கை தூக்கி இப்படி வைக்க மாட்டோம். வி வில் டூ அ ப்ரிமிலினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஸோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஐ எம் ஜஸ்ட் டூயிங் த ப்ரிமிலினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். நான் இங்கனக்குள்ளே பண்ணுறேன். ஓகே, ப்ரிமிலினரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? கிரேட்டிங் வைக்கிற அந்த காலிமேட்டர், அந்த டேபிள், இவங்க எல்லாரும் ஸ்டேபிளாக இருக்காங்களான்னு சொல்லி பார்க்கணும். ஸோ அப்போ அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்லிட்ல இருந்து வரக்கூடிய லைட் என்ன லைட்டாக இருக்கும்? தட் இஸ் அ மோனோக்ரோமேட்டிக் லைட்.
ஸோ மோனோக்ரோமேட்டிக் லைட் ஸ்லிட்ல இருந்து வர்றதுக்கான ஸ்ட்ரெயிட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வந்து காலிமேட்டர்ல கரெக்டா இருக்கா? ஸோ அங்கேருந்து லென்ஸ் வழியாக வர்றது என் ஐபீஸ்க்கு வரும்போது கரெக்டாக ஸ்ட்ரெயிட் லைனில் வந்து விழுகுதா? அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணுவோம். ஸோ பண்ணதுக்கு அப்புறமா தான் நீங்கள் எதை கொண்டு போய் வைப்பீங்க அப்படின்னா, யூ வில் புட் த டிரான்ஸ்மிஷன் கிரேட்டிங். அந்த கிரேட்டிங்கை கொண்டு போய் எது மேலே வைப்பீங்க? டிரான்ஸ்மிஷன் கிரேட்டிங் ஆன் எது மேலே வைப்பீங்க? யூ வில் புட் ஆன் த ப்ரிசம் டேபிள். ஸோ ப்ரிசம் டேபிள் மேலே நம்ம இங்கனக்குள்ளே வச்சுருவோம். ஸோ ப்ரிசம் டேபிள் மேலே நம்ம வச்சுட்டு வி வில் டூ என்ன பண்ண ஆரம்பிப்போம்? அப்படியே ப்ராக்டிக்கல் டைமை யோசிச்சே இந்த இடத்துல நான் உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வந்துட்டுருக்கேன். ப்ரிசம் டேபிள் மேலே வச்சதுக்கப்புறம் யூ வில் ஸ்டார்ட் டு ரொட்டேட். ஸோ ரொட்டேட் பண்ணி எந்த இடத்துல என்னுடைய ஸ்லிட்டும் அண்ட் த டைஃப்ராக்ஷன் இமேஜ் வந்து எனக்கு எங்கனக்குள்ள வந்து கோஇன்சைட் ஆகுது அப்படின்னு நம்ம பார்ப்போம். நம்மளுடைய ஐபீஸில் தான் நம்ம பார்ப்போம். ஸோ வந்ததும் we will take a reading. ஸோ ரீடிங் கேட்டு நான் அங்கனக்குள்ள ரீடிங் சிம்பிளாக எழுதிப்பேன். ரெண்டு பக்கமும் எனக்கு இமேஜஸ் கிடைக்கும். அந்த ரெண்டு பக்கமும் இமேஜஸ் கிடைக்கும். தென் ஃபைனலாக வேவ் லென்த் நான் இங்கனக்குள்ள கேல்குலேட் பண்ணிடுவேன். இதில் இந்த கேபிட்டல் N அப்படிங்கிறது தட் இஸ் த நம்பர் ஆஃப் ரூலிங் பெர் மீட்டர். ஸோ ஒரு மீட்டருக்கு எவ்வளோ நம்பர் ஆஃப் ரூலிங் லைன்ஸ் போட்டிருக்காங்க, எதில் கிரேட்டிங்கில் எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸ் போட்டிருக்காங்கங்கிறத நம்ம ஜென்ரலாக எடுத்துப்போம். இதோட ஆர்டர் 1000 2000 அந்த ஆர்டர் ஜென்ரலாக நமக்கு கிவனாக தான் இருக்கும். ஸோ ஒரு சிம்பிள் கொஷின், பட் இது ரொம்ப தியரிட்டிக்கல் பேராமீட்டர் அப்படிங்கிறனால நம்ம அதிகமாக எடுக்காமல் படிக்காமல் கூட விடுறதுக்கு அதிக அளவு சான்சஸ் இருக்குது. ஸோ ரொம்ப கான்ஷியஸாக இருங்க. தியரிட்டிக்கல்னு சொல்லி ஜஸ்ட் லைக் தட்னு விட்டுறக்கூடாது. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ரிசால்விங் பவர் ஆஃப் ஆப்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இட் இஸ் பேஸ்டு ஆன் த மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்க்கு இந்த ரிசால்விங் பவர் எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். ஸோ ரிசால்விங் பவர் அப்படிங்கிறத நீங்கள் என்ன டேர்ம்ஸில் சொல்லுவீங்க? ஒரு மினிமம் டி மினிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் மினிமமாக இருந்ததுன்னா என்னால் அந்த ரிசால்விங் பவரை பார்க்க முடியும், அந்த ஆப்ஜெக்டை என்னால் பார்க்க முடியும் அப்படிங்கிறது தான் ரிசால்விங் பவர். அதாவது ஒரு 3D கிளாஸ் மாதிரி, அந்த கிளாஸை நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஒரே இமேஜ் உங்களுக்கு ரெண்டு விஷன்ல இருக்கு இல்லையா, அது பிளர்ரா தெரியுது இல்லையா, அதை நீங்கள் ஒன்னா பர்ஃபெக்டா பார்க்கறது தான் நமக்கு. ஸோ மைக்ரோஸ்கோப் அண்டரில் தான் இது நமக்கு ஒர்க் ஆகிறத சொல்லுவோம். ஸோ இங்கே எனக்குள்ள நம்ம டயக்ராம் வைஸ் பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல அப்ஜெக்டிவ் லென்ஸ் நமக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விங்கிற டிஸ்டன்ஸ்ல உங்களுக்கு இமேஜ் இருக்கு. இதை எல்லாத்தையுமே நான் ஹைலைட் பண்ணிடுறேன். இங்கனக்குள்ள டி மினிமம் டிஸ்டன்ஸ் எனக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நான் இங்கனக்குள்ள பார்த்துறேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிய வேண்டியது என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த R0 இருந்து தான் என் ஈக்குவேஷன்ஸ் இங்கே டேக் ஓவர் ஆகணும். ஸோ R0 இஸ் ஈக்குவல் டு தட் இஸ் அ 1.22 தட் இஸ் அ 1.22 லாம்டா V டிவைடட் பை A. ஸோ இது R0. இப்போ நான் மேக்னிஃபிகேஷனுக்கு போகிறேன். மேக்னிஃபிகேஷன் இஸ் R0 டிவைடட் பை D மினிமம். ஸோ மினிமம் டிஸ்டன்ஸ் தான் எனக்கு வேணும். So D minimum is equal to R0 divided by M. So R0 ஓட value 1.22 lambda V divided by A into M. So M is a நமக்கு நல்லாவே தெரியும் magnification. So V by U for the microscope. So அதை எடுத்து நான் இங்கனக்குள்ள கொண்டு வந்தேன்னா நமக்கு ஈக்குவேஷன் எப்படி மாறும்னு சொல்லி பாருங்க. That is the D minimum is equal to 1.22 lambda V divided by V by U. So V gets cancelled. So I would get 2 to 1.22 lambda U divided by இங்கனக்குள்ள ஒரு A மட்டும் தான் இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, நம்மளுடைய இந்த யூவும் என்னுடைய எஃப்பும் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல். ஸோ யூ அண்ட் எஃப் ஃபோக்கல் லென்த்தும் என்னுடைய ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அப்போ என்னுடைய டி மினிமம் வேல்யூ என்ன ஆயிரும்னா 1.22 lambda f divided by ஏன்னு சொல்லி இங்க எனக்குள்ள ஹைலைட் ஆயிடுச்சு. ஸோ இது ஒரு சைடு நமக்கு டிராவல் ஆயிட்டு இருக்கும் போது ஆன் த அதர் சைடு, ஸோ அனதர் சைடு நமக்கு ஒரு பொசிஷன்ஸ் வந்து இங்க எனக்குள்ள டிராவல் ஆகுது. ஸோ ஆன் த அதர் சைடு என்ன இருக்குங்கிறத நான் இங்க உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். ஸோ ஆன் த அதர் சைடு, ஸோ ஆன் த அதர் சைடு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க ஏ அண்ட் எஃப் ஓட வேல்யூவை நான் கால்குலேட் பண்ண மூவ் அப் பண்ணிட்டேன். ஸோ ஏ அண்ட் எஃப் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. ஸோ திஸ் இஸ் a ஏ அண்ட் திஸ் இஸ் a எஃப் அப்படின்னு சொல்லி நம்ம டினோட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏ கம்ப்ளீட்டாக ரெண்டு பக்கமும் மேலே இருக்கிற கீழே இருக்கிற ஹாஃப் டிஸ்டன்சஸ்ல எனக்கு டிராவல் ஆகுது. ஸோ மேலே ஒரு பீட்டா கீழே ஒரு பீட்டானா திஸ் வில் பிகம்ஸ் as 2 பீட்டாஸ் அப்படிங்கிறது தான் இங்கே ஒரு கால்குலேஷன். அப்போ இதை நான் எடுத்து அப்ளை பண்ணனா 2 tan பீட்டா
உங்களுக்கு நல்லாவே தெரியும் tan and sin angles are equal is equal to I will get a divided by f அப்படின்னு எனக்கு கிடைச்சிருச்சு. ஸோ f நம்ம சிம்பிளா ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். மேல இருக்கிற d இங்கனக்குள்ள இருக்கிற d மினிமம் ஈக்குவேஷன்ஸ்ல ரீப்ளேஸ் பண்ணோம்னா we will get 1.22 lambda divided by 2 sin beta is our equation. So this is our main equation. இந்த main equationல அடுத்ததா நான் உங்களுக்கு introduce பண்ண போறது யாருன்னு பாத்தீங்கன்னா NA. So that NA is a nothing but this is a numerical aperture. So numerical aperture நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு introduce பண்றேன். So numerical aperture நம்ம introduce பண்ணோம்னா எப்படி introduce ஆகுதுன்னு சொல்லி பாருங்க. First உங்களுக்கு இது எப்படி introduce ஆகுது அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். So refractive index ஐயும் சேர்த்து உள்ள எடுத்துட்டு வர்றதா இந்த equation. This n stands for the refractive index. So இந்த refractive index ஐயும் இது சேர்த்து உங்களுக்கு propose பண்ணுது. இந்த refractive index ஓட n sin beta remove பண்ணீங்கன்னா இந்த numerical aperture நமக்கு கிடைச்சது. So நம்மளுடைய main term that is a resolving power is inversely proportional to d minimum. அப்ப வந்த வேல்யூவை அப்படியே நம்ம replace பண்ணி அதாவது அப்படியே நம்ம reciprocal பண்ணி எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு இங்கனக்குள்ள resolving power of the optical instrument சிம்பிளா கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான் பசங்களா. சோ இந்த क्वेश्चन நம்ம பக்காவா முடிச்சிட்டு 1/r0 ன்னு சொல்லி நமக்கு கிடைச்ச r0 ஓட வேல்யூ நம்ம ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதிறோம். சோ நமக்கு லைனா அதோட ஆன்சரை ரெசிப்ரோக்கல் பண்ணி எழுதினோம்னா டக்குனு finish பண்ணிட்டோம். ஓகே, அதுக்கு அடுத்து நமக்கு என்ன क्वेश्चन கேட்பாங்க? மைக்ரோஸ்கோப்ல இருந்து ஏதாவது ஒரு क्वेश्चन வரதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ மைக்ரோஸ்கோப்ல இருந்து என்ன क्वेश्चन வருதுன்னு சொல்லி பாருங்க. சோ let they take as a simple microscope. எனக்கு ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் எடுத்துக்கங்க. அந்த சிம்பிள் மைக்ரோஸ்கோப்ல எனக்கு என்ன கால்குலேட் பண்றீங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்லாம் சொல்ல ஒரு சிம்பிள் மைக்ரோஸ்கோப் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதுல நீங்க கால்குலேட் பண்ண வேண்டியது நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அண்ட் நார்மல் ஃபோக்கஸிங். இதை மட்டும் எனக்கு கால்குலேட் பண்ணி சொன்னா போதும், வேற எதுவுமே வேண்டாம் அப்படிங்கறத டினோட் பண்ணிருக்காங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் இங்கனக்குள்ள எதை எடுத்துட்டு வருவேன்? என்னுடைய ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் நான் எடுத்துட்டு வர்றது என்னன்னு பாத்தீங்கன்னா தட் இஸ் ஏ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். ஸோ நான் இங்கனக்குள்ள நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் அப்படிங்கிற ஒரு ஆர்டரை எடுத்துட்டு வரேன். ஸோ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் ஃபர்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன் தட் இஸ் m is equal to v by u. நெக்ஸ்ட் நான் லென்ஸ் ஈக்குவேஷன் எழுதுறேன் தட் இஸ் 1/f is equal to 1/v minus 1/u. இப்போ இந்த ஈக்குவேஷன்ல நான் காமனா simplify பண்றேன். Therefore magnification is equal to 1 minus 1v divided by f. So v is equal to the minus d. So இந்த minus d அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் உங்களுக்கு இந்த இடத்துல இமேஜோட டிஸ்டன்ஸ். ஏன்னா நான் v க்கு பதிலா டயக்ராம்ல ரீப்ளேஸ் பண்ணிருக்கேன். So v க்கு பதிலா இந்த d நான் ரீப்ளேஸ் பண்ணிருக்கறனால my equation is becomes as a m is equal to v minus of minus is becomes as plus, therefore d by f னு எனக்கு இந்த ஈக்குவேஷன் ப்ரூவ் ஆயிடுச்சு. So this is a near point focusing. So near point focusing முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நார்மல் ஃபோக்கஸிங் குள்ள நம்ம ஜம்ப் பண்றோம். So நான் இங்க போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா that is the normal focusing. So normal focusing க்கு நம்ம இங்க போகும்போது we have to go for angle. ஏன்னா இங்க angle is very important. So angle பாருங்க theta I. So angle is very important. அப்போ நான் இங்கனக்குள்ள நார்மல் ஃபோக்கஸிங்க்கு போறேன். ஸோ மேக்னிஃபிகேஷன் theta of the image divided by theta of the object. நான் இந்த இடத்துல tan theta of the object ஹைலைட் பண்றேன். அப்ராக்சிமேட்டா கால்குலேட் பண்ணோம்னா ஹைட் டிவைடட் பை கேபிட்டல் D நமக்கு கிடைக்கும். ஸோ theta of the image நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா h by f நமக்கு கிடைக்கும். கொண்டு போய் அப்படியே மேக்னிஃபிகேஷனுக்கு நான் இங்கனக்குள்ள சப்ஸ்டியூட் பண்றேன். தட் இஸ் h by f டிவைடட் பை h by d. Therefore m is equal to d divided by f is my equation. அவ்வளவுதான். இந்த இடத்துல சிம்பிளா ஈக்குவேஷனை நான் கால்குலேட் பண்ணிட்டேன். This is for the normal focusing. So இந்த நார்மல் ஃபோக்கஸிங் உங்களுக்கு கிளியரா d by f ஓட வேல்யூவை பக்காவா டினோட் பண்ணி கொடுத்துருச்சு பசங்களா. அவ்வளவுதான். ஸோ இந்த क्वेश्चனை நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இங்கனக்குள்ள அலைன் பண்ண நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங். ஸோ நியர் பாயிண்ட் ஃபோக்கஸிங் எப்படி இருந்தது, நார்மல் ஃபோக்கஸிங் எப்படி இருந்தது, என்ன ஈக்குவேஷன்ஸ்ல வந்தது அப்படிங்கிற வரைக்கும் நம்ம இங்கனக்குள்ள கிளியரா அப்ளை பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க, நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் 4 questions உங்களோட இன்னைக்கு நான் டிஸ்கஸ் பண்ண போறேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு மேம் இப்போ இது எல்லாமே ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எஸ், இது எல்லாமே உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான்.
ஸோ நான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ் தான் சால்வ் பண்ண போகிறேன். என்ன பசங்களா எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இங்கனக்குள்ளே கமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கமெண்ட் பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் மறக்காமல் கேட்டுகிட்டே இருங்க. ஸோ ப்ளஸ் மேம் இந்த லெசன் வேணும், எங்களுக்கு அந்த லெசன் வேணும் அப்படின்னு சொல்லி எந்த லெசனாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேட்டுகிட்டே இருங்க. சரிங்களா? ஸோ இப்போ இங்கனக்குள்ள நம்ம கொஸ்டின்ஸ்க்கு போக ஆரம்பிக்கலாமா? எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் கொடுத்த இம்பார்ட்டன்ட் செட்டப்ஸ் எல்லாமே கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு போகலாம். ஸோ கொஸ்டின்ஸ்க்கு நானும் இங்கனக்குள்ள போக ஆரம்பிச்சிட்டேன். ஸோ வேவ் ஆப்டிக்ஸில் நம்ம பார்க்க போகிற மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ கொஸ்டின்ஸுக்கு தான் நம்ம இங்கனக்குள்ள போகிறோம். ப்ராப்ளம்ஸை சொல்லுங்கப்பா அப்படின்னு தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். ஸோ ப்ராப்ளம்ஸ், the ratio of the maximum and minimum intensities in interference pattern. Intensities maximas and minima சொல்லிருக்காங்க. So let us write as I max divided by I minimum. So intensities maxima and minima denote பண்ணிருக்காங்க. So that is a 36 divided by 1. Amplitude என்னன்னு கேக்குறாங்க. பசங்களா உனக்கு நான் டீச் பண்ணும்போது ரொம்ப கிளியரா டீச் பண்ணியிருந்தேன். So that is a I max divided by that I minimum amplitude ஓட கனெக்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா that is a A1 plus A2 the whole square divided by A1 minus A2 the whole square. So நீங்க இங்க சிம்பிளா என்ன பண்ணிக்கலாம், ஒரு cross multiply பண்ணிக்கலாம். So ஒரு cross இதோட வேல்யூ போட்டுக்கலாம் 36 divided by 1. So இதனா A1 plus A2 divided by A1 minus A2 the whole square. Whole square அந்த பக்கம் கொண்டு போனீங்கன்னா 6 by 1 is equal to A1 plus A2 divided by 2 A1 minus A2. So இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம்னு சொல்லி பாருங்க, cross multiplication. So A1 plus A2 is equal to 6 of A1 minus A2 அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள எடுத்துக்கிறேன். So அப்போ simplify பண்ணலாம். So A1 plus A2 is equal to 6A1 minus 6A2. A1 லாம் ஒரு சைடு, A2 எல்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க பாப்போம். So 6A2 plus A2 is equal to 6A1 minus A1. Therefore 7A2 is equal to 5A1. Therefore A1 by A2 is equal to இந்த இடத்துல எனக்கு அலைன் ஆகிறது 7 by 5. So this is my answer. அவ்வளோதான். கண்டிப்பா இன்டென்சிட்டில இருந்து கொஸ்டின் வரும். இன்டென்சிட்டி இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஸ்கொயர் ஆஃப் த ஆம்ப்ளிடியூட்ல இருந்து எல்லாத்தையுமே நீங்க பக்காவா அலைன் பண்ணி பாத்துக்கோங்க. எந்த இடத்துலயுமே மிஸ் பண்ணிடாதீங்க. கிளியரா இதை அப்சர்வ் பண்ணி படிச்சு வச்சிருங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, உங்களுக்காக ஒரு தேர்ட் கொஸ்டின் புக் பேக்ல இருந்து ஒரு தேர்ட் கொஸ்டின் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ அந்த கொஸ்டின் என்ன சொல்லுது, வேவ் லென்த் that is lambda is equal to 600 nanometer. wavelength ஓட வேல்யூ lambda is equal to 600 nanometer சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன டினோட் பண்ணுதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நல்லா கவனிங்க. மில்லிமீட்டர்ல மென்ஷன் பண்ணியிருந்தாவே நான் நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த மில்லிமீட்டர்ல வர்றதெல்லாம் எப்பவுமே வந்துட்டு ஸ்லிட் டிஸ்டன்ஸ் எல்லாம் இருக்கலாம்னு. இங்க falls on a pair of slits producing a interference pattern. Bright fringes are separated. Bright fringes separate ஆயிருக்கு. ஸோ அந்த பிரைட் ஃப்ரிஞ்சஸ் செப்பரேட் ஆயிருக்குன்னா அவங்க பீட்டாவை டினோட் பண்ணியிருக்காங்க. தட் இஸ் 7.2 மில்லிமீட்டர். ஒருத்தர் நானோமீட்டர்ல இருக்காங்க, ஒருத்தர் மில்லிமீட்டர்ல இருக்காங்க. What must be the another light produced the bright fringe separated? ஸோ என்ன வேவ் லென்த் இருந்திருந்தா பீட்டாவோட வேல்யூ எனக்கு 8.11 மில்லிமீட்டரா கிடைச்சிருக்கும். ஸோ இதுதான் இங்கே நமக்கு அவங்க கேட்டிருக்கிற கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் பண்ணணும்னா பீட்டாவை எடுத்துட்டு வரணும். பீட்டா is equal to lambda capital D by small d. capital D பத்தி பிரச்சனை இல்லை, small d பத்தியும் பிரச்சனை இல்லை. beta is directly proportional to lambda. So beta 1 divided by beta 2 is equal to lambda 1 divided by lambda 2. wavelength 2 தான் வேணும். lambda 2 is equal to beta 1 beta 2 divided by beta 1 into lambda 1. So lambda 2 is equal to, this is a 8.1 into 600 divided by 7.2. cancel பண்ணீங்கன்னா you will get 675 nanometer. So compulsory wavelengthல இருந்து ஒரு question வரும். அதாவது bandwidthல இருந்து ஒரு question வரதுக்கு chance இருக்கு. எத்தனை times increase ஆகும், எத்தனை times decrease ஆகும், capital D க்கு என்ன ஆகும், small d க்கு என்ன ஆகும்னு compulsory இந்த question கேட்டுருவாங்க பசங்களா. So மறந்துடாதீங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் மூவ் அப் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய 5th கொஸ்டின் புக் பேக்கில்.
So wavelength எனக்கு கொடுத்திருக்காங்க, that is lambda is equal to 5000 angstrom. அதுக்கப்புறம் slit width அப்படின்னு சொல்லி நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க, that is 2.5 micrometer. This is nothing but that is a small d தான் கம்மியா இருக்கும்னு சொல்லியிருக்கேன், that is a slit width 2.5 micrometer. So வேணும்னா 2.5 into 10 power 6 ன்னு நீங்க போட்டுக்கலாம். So maximum number order of diffraction. So எவ்வளோ ஆர்டர்ல எனக்கு diffraction possible? So that is a n is equal to d divided by lambda. இந்த equation maximum bookல எங்கேயுமே பார்த்திருக்க மாட்டோம், அதனால தான் book backல வச்சிருக்காங்க. So அப்ப d divided by lambda, d ஓட value 2.5 into 10 power minus 6 and lambda ஓட value 5000 into 10 power minus 10. simplify பண்ணீங்கன்னா you will get 5, therefore n is equal to 5. So number of values இங்கனக்குள்ள சிம்பிளா உங்களுக்கு 5 னு கிடைச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்ம பக்காவா இந்த क्वेश्चनையும் அலைன் பண்ணியாச்சு. So next questionக்கு போலாம் பசங்களா. So next question is a 9th question. எனக்கு நான் இங்கனக்குள்ள உங்களுக்கு எடுத்திருக்கேன். So this is one of the important question நான் எடுத்திருக்கேன். ஏன்னா மைக்ரோஸ்கோப்ல இருந்து கம்பல்சரி question வரும். The near point and far point of the person 50 cm and 500. Calculate the power of lenses. The person should wear to read a book held in the hand at 25 cm. What maximum distance is clearly visible for the person? இதுதான் நம்மளுடைய question. So அவரோட near point and far point நமக்கு கொடுத்தாச்சு. பவர் ஆஃப் லென்ஸ் நம்மளை கால்குலேட் பண்ண சொல்றாங்க. எப்போ எதுக்கு கால்குலேட் பண்ண சொல்றாங்க? ஸோ பவர் ஆஃப் லென்ஸ் அவர் என்ன பண்ணணும், எனக்கு நியர்பை தட் இஸ் 25 சென்டிமீட்டர்ல ஆப்ஜெக்ட் வச்சு பார்க்கும்போது பவர் ஆஃப் லென்ஸ் என்னவா இருக்கணும், லாங் டிஸ்டன்ஸ்ல வர்றவங்களை பார்க்கறதுக்கு பவர் ஆஃப் லென்ஸ் என்னவா இருக்கணுங்கிறது தான் கொஸ்டின். ஸோ அப்போ 2 cases ஆர் அப்ளிகபிள். ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் 1 எடுத்துக்கிறேன். ஃபார்முலா பவர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃபோக்கல் லென்த், therefore 1/f is equal to 1/v minus 1/u. ஸோ யூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா -25 நியர்பைல பார்க்குறாரு. ஸோ அதுக்கு ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் வந்து 50 சென்டிமீட்டராக இருக்கணும். ஸோ 1/, ஃபோக்கல் லென்த்தை நான் பவர்னே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இஸ் 1 divided by 50 minus 50. ஸோ -50 minus of minus plus 1 divided by 25. ஸோ பவரோட வேல்யூ 1 divided by 0.5, therefore 2 diopter. இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ்க்கு எனக்கு 2 diopter இருக்கணும். செகண்ட் ஒன் பாருங்க, what is the maximum distance clearly visible for the person? maximum distanceல அந்த வர்றவங்களோட ஃபேஸ் இவருக்கு கிளியரா தெரியணும். அப்போ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கிளியரா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணிக்கலாம். v is equal to -500 சென்டிமீட்டர். பவரோட வேல்யூ 2 diopterன்னு கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இந்த இடத்துல பவர் இஸ் ஈக்குவல் டு 1/, ஃபோக்கல் லென்த்னு போட்டிங்கன்னா, ஸோ ஃபோக்கல் லென்த் இஸ் ஈக்குவல் டு 1/, பவர் you will get a 0.5. ஸோ ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ணலாம். 1/f is equal to 1/v minus 1/u. therefore 1/50 is equal to -500, then minus u minus of minus plus. ஸோ இதை நம்ம தாராளமாக சிம்பிளிஃபை பண்ணலாம். that 1/u is equal to 11 divided by 500. therefore u is equal to 500 divided by 11. therefore u is equal to 45.45 சென்டிமீட்டர். இதுதான் அதுக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் உங்களுக்கு கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன் பசங்களா. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட்ங்கிற ஒரு கொஸ்டினுக்கு போயிடலாம். மைக்ரோஸ்கோப்பை நான் விடுற மாதிரியே இல்லை, கம்பல்சரி மைக்ரோஸ்கோப்ல இருந்து கொஸ்டின் வந்துடும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். மேக்னிஃபிகேஷன் பவர் கொடுத்துட்டாங்க, ஃபோக்கல் லென்த் கொடுத்துட்டாங்க, டியூப் லென்த் கொடுத்துட்டாங்க, ஃபோக்கல் லென்த் ஆஃப் ஐபீஸ் கேட்குறாங்க. ஏன்னா நான் அங்கே எடுத்துகிட்டு வர முடியாது, அதனால நான் இங்கே எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட் டியூபோட லென்த் இஸ் V0 plus FE. ஸோ 6.5 is equal to V0 plus FE. நெக்ஸ்ட் மேக்னிஃபிகேஷன், M is equal to V0 divided by U0 into D divided by F of E. ஒரு magnification equation. So இந்த இடத்துல D value is always 25 cm nearest point of the object. Continue பண்ணலாம் இது அப்படியே. So continue பண்ணோம்னா magnification ஓட another formula, that is 1 minus V0 divided by F0 of objective lens, then D divided by F of E. F of E தான் question கேட்டிருக்காங்க. So 100 is equal to minus of 1 minus V0 divided by
object is 0.5 then 25 divided by f of e அப்படிங்கறத நான் இங்கனக்குள்ள எடுத்து பக்காவா வெச்சுக்கிறேன் சோ இத நான் இங்கனக்குள்ள கிளியரா வெச்சிட்டு இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு v0 உம் தெரியணும் அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன்ல எனக்கு என்னவும் தெரியணும் f of e உம் தெரியணும் சோ இந்த ரெண்டையுமே இப்போ இங்கனக்குள்ள நான் கால்குலேட் பண்ண வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கேன் சோ அப்போ பாருங்க உங்களுக்கு ஸ்கோப்ஸ்ல நான் ஹைலி கான்ஷியஸா இருக்கிறதுக்கான பாயிண்ட்ஸ் நான் இங்கனக்குள்ள எக்ஸ்பிளைன் பண்ணிட்டே இருக்கேன் பசங்களா சோ ஸ்கோப்ஸ் டேர்ம்ஸ்ல நம்ம ஹைலி கான்ஷியஸா இருக்கும் அப்போ இங்கனக்குள்ள நான் அது இந்த இத ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படினு வெச்சுக்கிறேன் இங்க இருக்குறத வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படினு வெச்சுக்கலாம் that is a 6.5 is equal to v0 plus f of e this is becomes as the equation number 2 அப்படினு நம்ம ஹைலைட் பண்ணியாச்சு சோ இப்போ நம்ம என்ன பண்ணனும் இங்கனக்குள்ள focal length அப்படிங்கற ஒருத்தர வந்து நம்ம கால்குலேட் f of e தான் நம்ம கால்குலேட் பண்ணனும் ஆனா f of e க்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க நமக்கு f of e நீங்க கால்குலேட் பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும் ஆனா நீங்க v0 கண்டுபிடிச்சு f of e கால்குலேட் பண்ணுங்க that is the term அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிருக்காங்க சோ இப்போ இங்கனக்குள்ள என்ன பண்ணலாம் இத சிம்பிளிஃபை பண்ணி நான் இங்கனக்குள்ள ஈக்குவேஷன் எழுதுறேன் பாருங்க after simplification 100 is equal to minus of 0.5 நீங்க 1/2 ன்னு போட்டுட்டீங்கனா 2 மேல போய்டும் so 1 minus 2 times of v0 25 next side கொண்டு போயிரலாம் divided by 25 then 1 by f of e இத நான் simplification தான் பண்றேன் வேற எதுவுமே பண்ணல I'm just doing the simplification அப்ப நான் இங்கனக்குள்ள simplify பண்ணும்போது இது எனக்கு என்னவா மாறிரும் இது எனக்கு 4 ஆ மாறிரும் okay so எனக்கு இது 4 ஆ மாறிருச்சு அப்படினா that is 4 is equal to minus of 1 minus 2 times of v0 is equal to into f of e f of e தான் வேணும் மைனஸ்ல இருக்க நெக்ஸ்ட் சைடு கொண்டு போனீங்கனா it will becomes as a plus so அப்ப இதோட simplification நீங்க பண்ணீங்க அப்படினா that is f of e கூட நீங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம் so that is a 4 is equal to minus f of e minus 2 v0 f of e அப்படினு கூட நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம் பட் நான் இங்கனக்குள்ள டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன்ஸ்க்கு தான் எடுத்துட்டு போறேன் அப்ப டைரக்ட் சிம்பிளிஃபிகேஷன் குள்ள எடுத்துட்டு போயிட்டு இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணனா that is a 2v0 minus 4 times of f of e is equal to 1 this is a 1 by f of e சரிங்களா this is a 1 by f of e next side கொண்டு போய்டா வேற ஒண்ணுமே பண்ணல simply 1 by f of e is equal to 1 அவ்வளவுதான் எனக்கு ஈக்குவேஷன் இங்க ஒன்னு கிடைச்சிருச்சு சோ இப்போ இந்த ஈக்குவேஷன் என்னவா வெச்சுக்கலாம் சோ ஈக்குவேஷன் நம்பர் 3 ஆ வெச்சுக்கலாம் ரெண்டு ஈக்குவேஷன்லயுமே v0 உம் இருக்கு f of e உம் இருக்கு சோ சிம்பிளிஃபை பண்ணலாம் இத நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா v0 ஓட வேல்யூ is a 4.5 cm and f of e ஓட வேல்யூ எனக்கு 2 cm னா அழகா கிடைச்சிரும் அவ்வளவுதான் சோ 2 ஆல மல்டிப்ளை பண்ணி அத சிம்பிளிஃபை பண்ற வர்க்க நம்ம பண்ணிட்டோம் அப்போ இந்த क्वेश्चंस எல்லாம் ஆல்ரெடி நான் சால்வ் பண்ணிருக்கேன் பட் even though those are very important questions அத நான் உங்களுக்கு கொண்டு வந்துட்டே இருக்கேன் பசங்களா சோ எந்த இடத்துலயுமே கேப் விட்றாதீங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் உங்களுக்கான போனஸ் क्वेश्चंस applications then உங்களுக்கு differentiations இதெல்லாம் இருந்தா கம்பல்சரி பாத்துக்கணும் so இங்க எனக்குள்ள டிஃபரன்ஸ் கொடுத்திருக்காங்க இன்டர்ஃபரன்ஸ் and diffractions இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் கொடுத்திருக்கேன் அதே மாதிரி கன்ஸ்ட்ரக்டிவ் and destructive இன்டர்ஃபரன்ஸ் இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஸும் கொடுத்திருக்கேன் so ரொம்ப கிளியரா பாத்துக்கங்க that's very very important பசங்களா then இந்த இதுல டாப் 10 क्वेश्चंस எந்த அளவுக்கு ரிவைஸ் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு ரிவைஸ் பண்ணிருக்கேன் சோ புக் பேக் படிச்சிட்டு இந்த क्वेश्चंस எல்லாம் மறக்காம எழுதி பார்த்துட்டு போங்க and ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் நான் சொல்லிறேன் பசங்களா சோ நீட் ரிப்பீட்டர்ஸ் 2026 தமிழ் பேட்ச் நம்ம லான்ச் பண்றோம் அதோட கோர்ஸ் ஃபீ எனக்குள்ள இருக்கு பிளஸ் என்னென்ன கிளாसेस என்னென்ன டைம் என்னென்ன டாப் டைப்ஸ்ல போகுதுங்கிறது இங்க இருக்கு then this is completely for the online coaching அதே மாதிரி ஆன்லைன் கோச்சிங் பாத்தீங்கன்னா கிளாஸ் 12 ஸ்டேட் அண்ட் சிபிஎஸ்இ தமிழ்ல நம்ம லான்ச் பண்றோம் சோ அதோட கோர்ஸ் ஃபீ இங்க இருக்கு ஆன்லைன் கோச்சிங் கிளாसेस பிளஸ் என்னென்ன கொடுக்கறோம்ங்கறதையும் நம்ம இங்க பக்காவா ஹைலைட் பண்ணியாச்சு சீக்கிரமா சிலபஸ் முடிக்கணும் நீ 2026 நான் டார்கெட் பண்றேன்னு நினைக்கிறவங்க டெஃபினட்டா ஃபாஸ்ட் ட்ராக் பேட்ச்ல சேர்ந்துக்காங்க சோ அதோட கோர்ஸ் ஃபீ எனக்குள்ள ஹைலைட் பண்ணிருக்கேன் இந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்னும் என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையும் மறக்காம கேட்டுக்கங்க and நம்மளுடைய நோட்ஸ்க்கு மறக்காம வாட்ஸ்அப் கம்யூனிட்டி சேனல்ல ஜாயின் பண்ணிடுங்க கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும் இந்த செகண்ட் மிடம் அண்ட் ஹாஃப் இயர்லில வண்டர்ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு மறக்காம நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க பசங்களா தேங்க்யூ so much for the wonderful session